பள்ளி மேலாண்மை குழு தலைவர்களுக்கான மாநாடு. என்னென்ன பண்ணிருக்கீங்க பள்ளிக்கூடத்துல? எஸ்எம்சி குழுல இருக்க எல்லாரும் உறுப்பினர்லாம் சேர்ந்து தீர்மானம் போட்டு எஸ்எம்சி மூலியமா 13 டீச்சர்ஸ் இப்ப ஒர்க் பண்றாங்க. பசங்களுக்கு இப்ப டீச்சர் இல்ல கவலை கிடையாது. நாங்க எஸ்எம்சி மூலியமா 11 ஆசிரியர்களை நியமிச்சோம். இப்ப நாங்களே எங்க பள்ளி மேலாண்மை குழு சார்பா கொஞ்சம் வசதி படுத்தவர்கள்லாம் வசூல் பண்ணி நாங்க ஃபேனு எல்லாம் பண்ணியிருக்கோம். அதுக்கு ஒயிட் வாஷ் பண்ணி ரொம்ப நாளா இருந்துச்சு. அதெல்லாம் நாங்க ஒயிட் வாஷ் பண்ணி ரொம்ப அருமையா பண்ணியிருக்கோம். இன்னைக்கு எங்க ஸ்கூல்ல 1,48,00,000 கட்டுறாங்க. சத்துணவு கூட 5 லட்சம் ரூபாய்க்கு கட்டுறாங்க. எல்லாமே இதுக்கு காரணம் எஸ்எம்சி மீட்டிங் தான். இப்ப எங்க ஸ்கூல்ல தற்காப்பு கலையை சொல்லி கொடுக்க சொல்லி நாங்க எல்லாரும் பேசி கராட்டே வாரம் ஒரு நாள் நடக்குது எங்க ஸ்கூல்ல. மற்றவங்க எல்லாரும் சேர்ந்து ஆண்டு விழா நடத்தவே முடியலனாங்க நாங்க எல்லாருமா சேர்ந்து கலெக்ட் பண்ணி ஆண்டு விழா நடத்தணும் எங்க ஸ்கூல்ல. போன ஆண்டு 45% ரிசல்ட் இருந்த ஸ்கூல் இந்த ஆண்டு 70% ரிசல்ட் கொண்டு வந்திருக்கோம். அந்த அமைப்புல எங்க எஸ்எம்சி உறுப்பினரே அவங்க ஒரு அலுவலராக போட்டு அவங்க நல்லபடியா பணியாற்றுற மாதிரி அவங்களை ஏற்பாடு பண்ணி செஞ்சிருக்கோம். நாங்க எஸ்எம்சி மூலமா பஞ்சாயத்து எல்லாத்துக்கும் சொல்லி ஒரு கேமரா ஏற்பாடு பண்ணி 11 கேமரா ஸ்கூல்ல வச்சிருக்கோம். இப்ப எங்க பிள்ளைங்க எந்த தொந்தரவும் இல்லாம நல்லபடியா படிக்கிறாங்க. அதே மாதிரி எங்க பள்ளிக்கூடத்தை முதல்ல ஒரு அறிவியல் ஆய்வு இருந்தது, பழுதடைந்து இருந்துச்சு. அப்ப நாங்க எஸ்எம்சி மூலமா அந்த அறிவியல் ஆய்வு போட்டு இப்ப நல்லபடியா புதுப்பிச்சு பொதுமக்களா முன்வந்து எங்களுக்கு எஸ்எம்சி கேட்டனே உதவி பண்ணி அறிவியல் ஆய்வு போட்டு எங்களுக்கு நல்லபடியா செஞ்சு கொடுத்தாங்க. இப்ப ஸ்போக்கன் இங்கிலீஷும் இந்த நூலகத்தின் மூலமா எங்க பிள்ளைங்க தமிழ் கற்றுக்கிட்டதையும் அந்த ஒரு கதை தாங்க சொல்றான். அவன் கதை சொன்ன மாதிரி அனைத்து பேரையும் அவன் கவர் பண்றான். எங்க குழந்தைங்க தரையில அமரக்கூடாது. 7.5 லட்சம் செலவில் அழகான தரமான பெஞ்ச் வசதி செய்யப்பட்டுள்ளது. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஸ்டாண்ட்ல எங்க ஸ்கூல்ல சேர்றவங்களுக்கு ஒரு கிஃப்ட் கொடுப்போம். அது மட்டும் இல்லாம பக்கத்துல இருக்கிற கிராமங்கள்ல இங்கெல்லாம் அதிக குழந்தைகளை இப்ப எங்க ஸ்கூல்ல சேர்க்கறதுக்கு நான் வீடு தோறும் போய் சொல்லிட்டு இருக்கேன். சிங்கிள் பேரண்ட்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்கள எல்லா குழந்தைங்களையும் வருடத்துக்கு 1000 ரூபாய் வீதம் நாங்க எஸ்எம்சி சார்பாகவும் எங்கள் ஊர் மக்களின் பொதுமக்கள் சார்பாகவும் அந்த குழந்தைகளுக்கு என்ன தேவையோ அதை செய்யறதுக்கு நாங்க ஏற்பாடு செஞ்சுட்டு இருக்கோம். எங்க எஸ்எம்சில அலுமினி அசோசியேஷன் உண்டு, பழைய முன்னாள் மாணவர் சங்கம். அவங்க வழியா நாங்க ஜிபிஎஸ் பெருஞ்சிலம்புக்கு 10 பெஞ்சு ஸ்பான்சர் பண்ணியிருக்கோம். புதிய டாய்லெட் கட்டினோம். இப்போ இவங்க சொன்ன மாதிரி எஸ்எம்சில நம்ம கொஞ்சம் ஃபண்ட் வரும்ல, அப்ப அதுல கொஞ்சம் பேலன்ஸ் பைசா இருக்கணும் மேம் சொன்னாங்க. நாங்களும் கலெக்ட் பண்ணி இன்டர்லாக் போடலாம் அப்படின்னு பிளான்ல இருக்கோம். இன்னும் நிறைய செயல்பாடுகள் நடந்துட்டு தான் இருக்கு. பிள்ளைங்களுக்கு குடிக்கிற தண்ணிக்காக வேண்டி ஸ்பான்சர்ஸ் தேடி ஆர்ஓ பியூரிஃபையர் ரெடி பண்ணியிருக்கோம் எங்க ஸ்கூலுக்காக. இப்ப ரீசெண்டா ஸ்டீல்ல பெஞ்சு டெஸ்க் எல்லாமே எங்க பிள்ளைங்களுக்கு நாங்க வாங்கி தந்திருக்கோம். இனி அடுத்தால அந்த வாட்டர் இன்னும் ஃபுல்ஃபில் ஆகல, அதுக்காக வேண்டி எஸ்எம்சி மெம்பர்ஸ் எல்லாம் சேர்ந்து இன்னும் 2000 லிட்டர் வாட்டர் டேங்க் வைக்கிறதுக்காக பிளானிங் நடந்துட்டு இருக்குது. சீக்கிரமா இன்னொரு 1 வீக்ல ரெடி பண்ணி வச்சிடுவோம். எங்க ஸ்கூல் வெளிரும் பள்ளியா சீக்கிரமா மாறிடும். இப்போ எல்லாரும் சொன்ன மாதிரி எங்க பள்ளியிலயும் நிறைய வேலைகள் நடந்திருக்கு. இந்த சுற்றுச்சுவர் ரொம்ப கட்டையா இருக்கும், போய் ஸ்பான்சர் பண்ணி ஒரு 2 லட்சம் அளவுக்கு இப்படி ரொம்ப ஹைட்டா ஸ்கூலை சுத்தி காம்பவுண்ட் சுவர் கட்டிட்டோம். எஸ்எம்சி மெம்பர்ஸ் எப்பவும் ஆயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நாங்க 2 தடவை ஓணம் அத்தப்பு கோலம் போட்டி மாதிரியே வைப்போம். ரொம்ப நல்லா இருக்கும். அது எல்லா பிள்ளைங்களும் கலந்துப்பாங்க, எஸ்எம்சி மெம்பர்ஸும் கலந்து பரிசு கொடுப்போம் அதுல. அது ரொம்ப நல்லா இருக்கும். அப்ப எங்களுக்கு ஒரே ஒரு பில்டிங் 3 கிளாஸ் ரூம்ஸ் இருந்துச்சு, ஒரு தலைமை ஆசிரியர் ரூம் இருந்துச்சு, இவ்வளவுதான் இருந்துச்சு. இப்ப எங்களுடைய 2 பிள்ளைங்களோட இருந்த இப்போ பள்ளி இப்போ சுமார் 80 பிள்ளைகளோட வளர்ச்சி அடைந்திருக்கு. போன வருடத்துல நாங்க ISO சர்டிபிகேஷன் வாங்கணும் எங்க ஸ்கூலுக்கு. எல்லா பிள்ளைகளுக்கும் ஒரு வகுப்பு வேணும் அப்படிங்கிற குறிக்கோளோட எங்களுக்கு நிறைய இடம் கிடையாது. இருந்த இடத்துல நாங்கவே பள்ளி மேலாண்மை குழு இணைந்து பில்டிங் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி இப்ப எல்லா பிள்ளைங்களுக்கும் ஒவ்வொரு வகுப்பு இருக்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணி இருக்கிறோம்.
அந்த பிளாஸ்டிக் விழிப்புணர்வு வீடு வீடா துண்டு பிரசாரம் கொடுத்து அப்படி ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும். அடுத்தது வந்து போதை விழிப்புணர்வு பேரணி நடத்தணும். இப்படி ஒரு மாநாடு வச்சு இவ்வளவு தலைவர்கள் இருக்காங்களா அப்படின்னு ஆச்சரியமா இருந்துச்சு. மாநாடுங்கிறது வந்து நம்ம டிவியில பார்த்திருப்போம், வேற கேள்விப்பட்டிருப்போம், பேப்பர்ல தான் பார்த்திருப்போம். ஆனா இந்த மாநாட்டுல நம்ம கலந்து கொள்ளும் போது பெருமையா இருக்குது. பெற்றோர்கள், முன்னாள் மாணவர்கள், அரசு பள்ளிகள் நடக்க இருக்க மறு கட்டமைப்புக்கான கூட்டத்தில் பங்கேற்று சிறப்பாக செயல்பட்டு அரசு பள்ளிகளை செம்மையாக்கி மாணவர்கள் சேர்க்கை அதிகரிக்கணும்னு உங்களை அன்போடு அழைக்கிறேன். பள்ளி மேலாண்மை குழுக்களை வலுப்படுத்துவோம், பள்ளிகளை பலப்படுத்துவோம். நம் பள்ளி நம் பெருமை. பெற்றோர்கள் அனைவரும் நமது குழந்தைகள் படிக்கும் பள்ளிகளுக்கு செல்வோம். ஆகஸ்ட் 2 அன்று நடக்கவிருக்கும் பள்ளி மேலாண்மை குழு அறிமுக கூட்டத்தில் பங்கேற்போம். குழந்தைகளின் கனவுகளை நிறைவேற்றுவோம். நாள் ஆகஸ்ட் 2 வெள்ளிக்கிழமை.